அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உரையை கேட்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளிநாட்டு வாழ் சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த ரமலான் காலத்தில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் நம்மில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகவும் இறைவனும் இறை தூதரும் சொன்ன சில தகவல்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் பல நபர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக நபிகளாருடைய காலத்தில் களமாடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர் தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுக்காக போர் செய்து பல போர்களில் வெற்றி கண்டார்கள். இந்த போர்களில் உள்ள படிப்பினைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த 3வது தொடரிலே நாம் இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற போர்க்களம் உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தை பொறுத்தவரையிலும் இது பத்ர் போருக்கு பிறகு நடைபெற்ற ஒரு போர்க்களம். இந்த போர்க்களம் உஹது என்ற அந்த மலை கணவாயில் நடந்த காரணத்தினால், இந்த பத்ர் என்ற இடத்தில் நடைபெற்றதனால் எப்படி பத்ர் என்று அழைக்கப்பட்டதோ, உஹதனுடைய மலை அடிவாரத்தில் நடைபெற்ற காரணத்தினால் வரலாற்றில் இதை உஹது போர்க்களம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். நபிகள் நாயகமும் சரி, நபித்தோழர்களும் சரி, அப்படித்தான் அதற்கான தரவுகளை நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். எல்லா போரை விடவும் உஹது போர் என்பது எப்படி இருக்கும் என்பதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் முன்பே இந்த போர்க்களத்தை குறித்து விளக்கிவிட்டான். நமக்கெல்லாம் தெரியும், நாம் காண்கிற கனவுக்கும் நபிகளார் காண்கிற கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிற கனவு என்பது வஹி செய்தியாக இருக்கும், நாளை நடைபெறக்கூடிய தகவல்களை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கனவுகள் அப்படி கிடையாது. அப்போ நபிமார்களில் கனவுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு முன்பாக ஒரு கனவை காண்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவு என்னவென்றால், மக்களுக்கு நபிகள் நாயகம் விளக்குறாங்க, நான் கையிலே ஒரு வாளை வைத்திருந்தேன். அந்த வாளை நான் அசைக்கும் பொழுது அதனுடைய முனி பகுதியானது உடைந்து விட்டது. மீண்டும் அந்த வாளை நான் அசைக்கிற வேளையில் அந்த முனிப்பகுதி சேர்ந்து விட்டது. அதுபோக சில காளை மாட்டையும் நான் கனவில் கண்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் விளக்கம் சொல்லும் பொழுது, இது உஹது போருக்கான உதாரணமாகும். ஆரம்பத்தில் இஸ்லாமிய படை அந்த வாளை ஆற்றும்பொழுது முனிப்பகுதி உடையதில் அதை சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஆரம்பத்தில் இஸ்லாமிய படை என்பது துன்பத்திற்கும் சிதறடிக்கப்படக்கூடியதாகவும் மாறிவிடும். தோல்விக்கான ஒரு நிலை மாறி அது மாறிவிடும். அது ஒரு சோதனையாக அவர்களுக்கு அமையும். மீண்டும் நான் வாளை அசைக்கும் பொழுது அந்த வாள் சேர்ந்ததல்லவா, அது எதை குறிக்கிறது என்றால், அந்த போர் நிலைமை மீண்டும் சரியாகிவிடும், அதாவது வெற்றியாகிவிடும். அதில் வரல, துன்பத்தை ஏற்படுத்த பிறகு அந்த வாள் என்பது சரியாகத்தான் ஆகும். அது மீண்டும் நிலை குலைந்த அந்த போர் வீரர்கள் மீண்டும் சரியாகி விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாள் அசைத்தலனுடைய அதற்கான அந்த விளக்கத்தை மக்கள் மன்றத்தில் சொன்னார்கள். அந்த காளை மாட்டை குறித்து சொல்லும் பொழுது, இந்த உஹது போர்க்களத்தில் யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களுடைய மறுமையில் கிடைக்கிருக்கிற அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிருக்கிற அந்த பரிசை குறித்து தான் என்ன பேசுகிறது, இந்த காளை மாற்று கன்று பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ முதல்லையே நபித்தோழர்களுக்கு தெரிந்து விட்டது, நம்ம ஒரு விதமான துன்பத்தை தான் இந்த போர்க்களத்தில் நாம் அனுபவிப்போம், அதற்கு பிறகுதான் அது சரியாகிவிடும் என்ற நிலை அறிந்தவர்களாகத்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் எப்படி ஆலோசனை பண்ணாங்களோ அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் உஹது போர்க்களத்தில் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை என்பது ஒரு முக்கியமான முடிவுகளுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கும் என்பதை இன்றைக்கி சமுதாயம் அறியாமல் இருக்குது. இன்றைக்கி குடும்பத்திலேயே ஒரு மஷவரா பண்ணுறதில்லை. மஷவராவில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், நல்ல நல்ல ஆலோசனைகள் நமக்கு இருக்கும் என்பதை இன்றைக்கி யாராலும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அப்போ கூடி பேசி ஒரு முடிவை எடுத்தால் தான், அது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், முடிவு எடுப்பது ஆணாக இருந்தாலும் கூட அந்த ஆலோசனை என்பது எல்லோரிடத்தில் கேட்கும் பொழுது எடுக்கிற முடிவுக்கு எல்லோருமே என்ன செய்வாங்க, துணை நிற்பாங்க. அது பொது காரியமாக இருந்தாலும் சரி, சொந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அப்படித்தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க,
ஆலோசனை கேட்குறாங்க. உஹது போர்க்களத்தில் நம்ம எப்படி களமாடுவது? உள்ளூரில் இருந்து எதிரிகளை இங்கே வர வச்சு நம்மளை தாக்க வந்தால் நம்ம களமாடுவோமா, அல்லது நம்ம வெளியே சென்று என்ன செய்வோம், நம்முடைய பார்டருக்கு போய் அங்கே போய் நம்ம சண்டையிடுவதற்கு தயாரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை கேட்குறாங்க. ரசூலுல்லாவுக்கு எது விருப்பமாக இருக்குன்னா, ரசூலுல்லாவுடைய கருத்து நம்ம உள்ளூரில் இருந்தே போர் செய்வோமே, அவங்க வரும்பொழுது உள்ளே இருந்தே நம்ம போர் செஞ்சுக்குருவோம் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் நபித்தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம வெளியே சென்றுருவோம், பார்டருக்கு போய் அங்கே போய் என்ன செய்வோம், நம்ம சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் அந்த கருத்தில் இருக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவச ஆடைகளை மாட்டிக்கொண்டு தயாராகிறாங்க. தயாராகும் பொழுது நபித்தோழர்கள் பார்க்குறாங்க, என்ன நபிகளாருக்கு மாற்றமான கருத்தை நம்ம சொன்ன மாதிரி இருக்குதே, வேண்டாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம உள்ளூரில் இருந்தே போர் செய்வோம் என்று சொன்னோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கவச உடையை போருக்காக அணிந்த எந்த ஒரு நபியும் அதை மீண்டும் கீழே வைப்பது தகாது. போர் செய்யணும்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற முடிவை எடுத்து கவச உடையை மாட்டிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதில் காம்ப்ரமைஸு பின்வாங்குதல் வேறு பிளான்ங்கிறது கிடையாது, நம்ம போய்த்தான் ஆகணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்கிறாங்க. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியாளருடைய பண்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சியாளர், ஆன்மீக தலைவர், கருத்து கேட்குறாங்க. சரி, முடிவு எடுக்கிறது யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் தான் முடிவு எடுக்கணும். அது நபித்தோழர்கள் கேட்டுக்குவாங்கல்ல. ஆனாலும் கூட தன்னுடைய கருத்துக்கு மாற்றமாக பெரும்பான்மையானவர்கள் வெளியே தான் செல்லணுங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அந்த கருத்தை அங்கீகரிக்கிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இதை நம்ம புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நம்ம ஒரு தாவாக்களங்கள் சம்பந்தமான ஒரு மஷூராக்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு முடிவுகள் தோன்றினாலும் கூட, சரியாக இருந்தாலும் கூட, அந்த மஷூரால் நம்ம எடுத்து வைக்கணும். ஆனால் பெரும்பாலான ஆட்களால் ஒன்று முடிவெடுக்கப்படும் பொழுது, இல்லை நான் தலைவர் நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் ஜெயலலிதா நான் சொல்கிறதான் கேட்கணும், மார்க்க ரீதியாக இல்லாமல் உலக ரீதியில் இப்படி நமக்குள்ளே முரண்பட்டு கொள்ளாமல் மஷூராவின் அடிப்படையில் முடிவெடுத்து விட்டோம் என்றால் அதில் நல்லது வந்தாலும் பிரச்சனை இல்லை, தீயது வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் சேர்ந்தானப்பா முடிவெடுத்தோன்னு போயிடும். இப்போ நம்மளாக தனித்து ஒரு முடிவு எடுக்கிறோம், நீங்கள் அதில் ஏதாவது ஒரு மனுஷங்கிற அடிப்படையில் தீமை நடந்தால் கூட நம்மளை ப்ளேம் பண்ண மாதிரி ஆயிரும். மஷூரா கூட்டு முயற்சி என்று வரும் பொழுது யார் என்ன செய்ய முடியாது, குறை செய்ய முடியாது. மஷூரா பண்ண அடிப்படையில் செஞ்சோம், அல்ல அவ்வளோதான் நாடி இருக்கலாம், நீங்கள் அடுத்த காரியத்துக்கு போயிருக்கலாம். இல்லைனா நம்ம எவ்வளோ சொன்னோம், தலைவர் கேட்கல, சிலர் கேட்கல, சுயமாக முடிவு எடுத்தார், இப்போ பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு நிலை வருவதற்கு அல்லாஹ்வுடைய ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருந்தும் கூட மக்களுடைய கருத்தை ஏற்று தங்களுடைய வாதங்களை மாற்றிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்தார்கள் என்ற செய்தியும் இந்த வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. உஹது போர்க்களத்துக்கு கவச ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அப்படியே புறப்பட்டு செல்கிறார்கள். புறப்பட்டு சென்றால் அதிகமான எண்ணிக்கையில் தான் முஸ்லீம்கள் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட்டாக இருந்தது பத்ர் போர்க்களத்தில் மட்டும்தான். ஏன்னா எந்த போரை எடுத்துக்கொண்டாலுமே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக சொல்லத்தக்க ஒரு எண்ணிக்கையாகத்தான் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்னு உபை என்ற ஒரு நயவஞ்சகன், அல்லாஹ்வால் இவன் ரசூலுல்லாஹ்வால் நயவஞ்சகன் சொல்லப்பட்டவன். இவன் மக்களை என்ன செய்கிறான்டா, நம்ம போருக்கு போகணுமா, அவங்க பார்த்துக்குருவாங்களே, நமக்கு தான் போர்க்களை தெரியாத அப்படின்னு சொல்லி மக்களை அப்படியே வழிகெடுத்து அந்த போர்லேருந்து பின்வாங்கி கூட்டு வந்துட்டான். நமக்கு தான் போர்க்களை தெரியாத, சமையல் தெரிஞ்சவந்தாலும் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, போர் தெரிஞ்சவந்தாலும் போருக்கு போகணும், நமக்கு தான் போர் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு 300 வீரர்களை என்ன செஞ்சுட்டான், ரிவல்ஸில் அழைச்சிட்டு போயிட்டான். போனது ஒரு எண்ணிக்கை. இந்த இப்னு உபை என்பவன் என்ன செஞ்சிட்டான்னா 300 வீரர்களை மீண்டும் இணைஞ்சிட்டான், மதீனாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். அப்போ இதில் அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை பற்றி பேசும்பொழுது, அவுஸ் குலத்தாரை சார்ந்த ஹாசா என்ற குடும்பத்தார்களும் கசரஜ் குலத்தார்களை சார்ந்த சலமா என்ற இந்த 2 குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நயவஞ்சர்கள் வழி எடுக்கும் பொழுது அவங்க மனசும் சாஞ்சிச்சு, ஆனால் அவங்க என்ன செய்யலை, போகிற மாதிரி இருக்கும் பொழுது போகாமல் இருந்துட்டாங்க. இது குறித்து அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும், உங்களிலே 2 கூட்டத்தார்கள் எண்ணிக்கொண்டார்கள், திரும்பி இந்த போர்க்களத்தை விட்டு நாம் சென்று விடலாமா என்ற ஒரு நிலையில் என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. வல்லாஹு வலியுகுமா, அவ்விருவரையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உதவி செய்து அந்த போர்க்களத்தில் அவர்களை நீடிக்க செய்தான். வலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினீன், முஃமின்கள் அல்லாஹின் மீது தான் என்ன செய்ய வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த 2 குடும்பத்தார்கள் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த பின்வாங்கி ஓடுகிற அந்த நயவஞ்சகர் கூட்டத்தோடு சேர்ந்து போகிற அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பாதுகாத்திருக்கிறான் என்பது நமக்கு இதிலிருந்து விளங்குகிறது. இது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த நயவஞ்சர்களை பற்றி சொல்லும் பொழுது 3வது அத்தியாயத்தில் 166 மற்றும் 167 சொல்லும் பொழுது, ஒமா அசாவக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி ஃபபி இதனில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அந்நாளில் அந்த போர் செய்கிற நாளில் 2 கூட்டத்தார்களும் சந்தித்தார்கள். சந்திக்கிற வேலையில் கொஞ்சம் பேர் ரிவல்ஸில் போனாங்கல்ல, அது எதுக்குன்னா ஒலி அலமல் மொமினீன, நம்பிக்கை கொண்டவர்கள் யார், ஒலி அலமல்லதீன நாஃபகு,
நயவஞ்சகர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் அந்த அணிகளை அல்லாஹ் சந்திக்க வச்சான். அல்லாஹ் ப்ராக்டிக்கலாகவே அப்படித்தான் அந்த கொள்கை உறுதியை சோதிப்பதற்காகவே நமக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பான், சோதனைகளை கொடுப்பான். அதில் நம்ம கொள்கை உறுதி என்ன செய்யணும், காட்டி நிற்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, மகனை அறுக்க சொன்னாங்கன்னா அது ஒரு சோதனை தான். அல்லாஹ் அப்படி ஒரு சின்ன பிள்ளையை அறுத்து அதில் என்ன அல்லாஹ் கிடைக்க போகுது, அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அது செய்கிறாரா, எனக்காண்டி இவர் செய்கிறாரா இப்ராஹிமு அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த சோதனையை வச்சு அவங்க பாசும் ஆனாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல போர்க்களை தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுக்காக நம்ம களத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம களத்தில் உறுதியாக நிற்கணும் என்பதை சோதிப்பதற்காகத்தான் 2 கூட்டத்தார்களை அல்லாஹ் சந்திக்க செய்தால். அதில் நயவஞ்சகர்கள் யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுவதற்குத்தான் இந்த நிலையை ஏற்படுத்தியதாக இதில் சொல்கிறார். மேலும் அல்லாஹ் பேசுகிறான், காலு அவங்க சொல்கிறாங்களா நயவஞ்சகர்கள், லவ் நஅலமு கிதாலன் நாங்கள் போர்க்கலையை அறிந்திருந்தால் ல அத்தபஅனாக்கும் நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்போம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹும் லில் குஃப்ரி யௌமைதின் அக்ரபு மின்ஹு லில் ஈமான் ஈமானுக்கு மாற்றமாக அவர்கள் குஃபருக்கு இறை மறுப்புக்கு நெருக்கமாகவே அவர்கள் இருந்தார்கள். யகூலூன பி அஃப்வாஹிஹிம் அவருடைய நாவுகள் என்ன சொல்லுது தெரியுமா, மா லைஸ ஃபி குலூபிஹிம் உள்ளத்தில் இல்லாததை சொல்லுது. உள்ளத்தில் போருக்கு போகக்கூடாதுன்னு தான் இருக்குது, ஆனால் வெளியே என்ன சொல்கிறோம், நாங்கள் போர் கலந்துருப்போமே, போர்க்களை தெரிஞ்சிருந்தா நாங்கள் போரில் கலந்துருப்போமேனா அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் அவங்களுக்கு அந்த நாட்டம் இல்லை, வாய் தான் அதை பேசுதே தவிர உள்ளத்தில் அது இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு அலமு பிமா யக்துமூன் அவர்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ செய்கிறார்களோ அதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தில் 166 மற்றும் 67வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 2 அணிகள் சந்திப்பதற்கு முன்பாகவே ஒரு 300க்கும் நெருக்கமான வீரர்களை என்ன செஞ்சுட்டான், இந்த இப்னு உபை என்பவன் அழைத்து சென்று விட்டான். அதில் அல்லாஹ் பாதுகாத்து 2 குடும்பத்தார்கள் மட்டும், ஹவுஸ் குலத்தில் உள்ள ஹாசா என்ற குடும்பத்தார்களும் கஸ்ரஜ் குலத்தார்களை சார்ந்த சலமா என்ற குடும்பத்தார்களை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றி விட்டார் என்பதை இந்த உஹது போர்க்களம் நடைபெறுவதற்கு முன்பாக பார்க்க முடிகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போர்க்கவசத்தெல்லாம் மாட்டிட்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து உஹது அல்லாஹ்வுடைய தூதர் ஆய்வு செய்கிறாங்க. உஹதினுடைய இடத்தை கள ஆய்வு செய்கிறாங்க. நீங்கள் நம்மளே ஒரு ப்ரோக்ராம்லாம் போய் கள ஆய்வு செய்வோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி போர ஆரம்பிக்கலாம், எங்கு வீரர்களை நிறுத்தலாம், எப்படி வெற்றி வந்தால் தோல்வி வந்தால் எப்படி, ஓட்டம் பிடித்தார்கள்லாம் எப்படி, எது நமக்கு சாதகமான இடம் என்று அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கள ஆய்வு செய்கிறார்கள். அப்போ ஒரு மலைப்பகுதி இருக்கிறது, முஸ்லீம்கள் போர் செய்வதற்கு பின்புறமாக ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, ஒருவேளை எதிரி பின்னாடி வந்தான் வை, இந்த வழியாக வந்து நம்மளை தாக்குனோம்னா தாக்குதல் அதிகமாயிரும், நம்ம முன்னாடி பார்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருப்போம், எதிர்பாராத விதமாக பின்னாடி இருந்து தாக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம நிலை குலைந்து போய்விடுவோம் என்ற ஒரு நிலையை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ற ஒரு நபித்தோழர், மிக சிறந்த ஒரு நபித்தோழர், அவங்க தலைமையில் என்ன செய்கிறாங்க, ஒரு 50 வீரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து அந்த 50 பேரையும் ஒரு மலையினுடைய அந்த கணவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வைத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான அறிவுரைகளை அவங்க சொல்கிறாங்க. நீ இங்கே தான் நிற்கணும். எந்த அளவுக்குனா, ஜால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ரஜாலத்தி யௌம உஹத் உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சில நபர்களை கானோ 50 ரஜுலன் 50 நபர்களை என்ன செஞ்சாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களை தலைமைத்துவமாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள். நியமித்து விட்டு அந்த மலைக்கணவாயில் நீங்கள் நிற்கணும். உங்கள் வேலை என்னென்னா போர் செய்கிறது உங்கள் வேலை கிடையாது, கனிமத்து பொருட்களை எடுக்கிறது உங்கள் வேலை கிடையாது, நபிகளாரை பாதுகாப்பதும் உங்கள் வேலை கிடையாது. அந்த இடத்துல கல்லாட்ட என்ன செய்யணும், நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் நிற்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அதில் முக்கியத்துவம் இருக்குது. ஃபகால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்ன ரஅய்துமுனா நீங்கள் எங்களை பார்த்தால் தஹ்தஃபுனா தொய்ர் பறவைகள் இருக்குது பாருங்கள், நாங்கள் செத்து மடிஞ்சு பறவைகள் எங்களுடைய மாமிசத்தை கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் ஃபலா தபுரஹு மக்கானக்கும் ஹாதா இந்த உங்களுடைய இடத்தை விட்டு நீங்கள் போகக்கூடாது, நம்ம சொல்லி அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்த விட்டு இறங்கக்கூடாது. வையின் ரைத்துமுனா நீங்கள் நம்மளை பார்க்குறீங்க, ஹசமனல் கௌம் அந்த எதிரி கூட்டத்தார்கள்லாம் தோற்றுவிட்டு அவுத்தானாகும் அவர்கள் பின்வாங்கி ஓடுறாங்க. அப்படி ஓடுகிற ஒரு நிலை வந்தாலும் கூட ஃபலா தபுரஹு உங்களின் பக்கம் ஆட்களை நம்ம அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது. 2 தான் சொல்கிறாங்க. ஒன்று நம்ம செத்து நம்மளுடைய மாமிசத்தை பரவத்திருந்தா கூட இன்னும் முஸ்லீம்கள்லாம் செத்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வந்துடக்கூடாது. இல்லை எதிரிகள் ஓடுறான், தோல்வி எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவருடைய தலைமையில் ஒரு 50 அம்பு ஏறக்கூடிய வீரர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹாட் ஸ்பாட்டில் நிப்பாட்டி வச்சிடலாம். இப்போ போர்க்காலத்தை நீங்கள் அசியூம் பண்ணிகிட்டே வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே ஆளை நிப்பாட்டிட்டாங்க. போர் ஆரம்பிக்கிறது. போர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி 2 அணிகளும்
நேருக்கு நேராக சந்தித்து கொண்டு நிற்கிறார்கள். அங்கே 50 வீரர்கள் நின்றாச்சு, ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, 2 அணியும் நிற்கிது. இந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, எதிரிகள்லேருந்து ஒருத்தர் முன்னாடி வர்றான். சிபாவு பின் அப்துல் உஸா என்பவன் என்ன செய்கிறான்னா, இது ஐனைங்கிற இடத்துல பாறைகளுக்கு அடியில் ஒரு இடத்துல என்ன செய்யுது, உஹது மலைக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, அதுக்கு அருகில் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ சிபாவு இப்னு அப்துல் உஸா என்ன செய்கிறான்னா, முன்னாடி வர்றான். முன்னாடி முஸ்லீம்கள் படையை பார்த்து சொல்கிறான், என்னிடத்தில் யாராவது 1-on-1 வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? கூட்டு போருங்கிறது வேறு, தனித்தனியாக வாங்க 1-to-1 போட்டு பார்ப்போம். நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒண்டிக்கு ஒண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 1-to-1 போட்டு பார்க்குறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா என்று சொல்லும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த சபையிலே ஹம்சா அவங்க முன்னாடி வர்றாங்க. முன்னாடி சொல்கிறாங்க, பெண்களுக்கு ஹத்னா செய்யணும் தானே நீ, ஆண்களுக்கு பெண் ஹத்னா செய்கிற மாதிரி பெண்களுக்கு ஹத்னா செய்து இருந்திருக்கு போல, இன்றைக்கி சில பேர் செய்கிறாங்க. அந்த பெண்களுக்கு ஹத்னா செய்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லைன்னு வைங்க, பெண்களுக்கு ஹத்னா செய்கிற ஆள் தானே நீ, உனக்கு இவ்வளோ பேச்சா என்று சொல்லி ஹம்சா அவங்க சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகிற வேலையில் கடுமையாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் நீங்கள் இன்னொரு சம்பவத்தையும் அப்படியே இந்த நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும். ஜுபைர் பின் முத்தைம் அவர்களுடைய அடிமையாக வஹ்ஷி என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இந்த வஹ்ஷி என்பவர் என்ன செய்கிறாருன்னா, பிற்காலத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த உஹது போர்க்காலத்தில் அவங்க முஸ்லீமாக இல்லை, இஸ்லாமுக்கு எதிராக இருக்கிறாங்க. அபு சுஃபியானும் அப்படித்தான். அபு சுஃபியான் சம்பந்தமாக நம்ம பின்னாடி கடைசி உரைகளை நம்ம குறிப்பிடுவோம். பத்ரில் எதிரியாக இருந்தாங்க, உஹதில் எதிரியாக இருக்கிறாங்க. பின்னாடி அவங்களுடைய உரையாடல்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அப்போது வஹ்ஷி என்பவர் என்ன செய்கிறாருன்னா, ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களுடைய அடிமையாக இருக்கிறார். அப்போ ஜுபைர் இப்னு முத்தைம் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கட்டளை இடுகிறார் வஹ்ஷியை, நீ ஹம்சாவை போட்டு தள்ளிடணும், எப்படியாவது உன் மூளையை கசைக்கு புரிஞ்ச வீரத்தை பயன்படுத்தியோ ஹம்சா அவர்களை நீ வீழ்த்தி தள்ளிடு, உனக்கு இவ்வளோ சன்மானம் நான் கொடுக்குறேன், உன்னை விடுதலை செய்கிறேங்கிற அடிப்படையில் ஜுபைர் இப்னு முத்தைம் சொல்கிறாங்க. என்ன அடிப்படையில்னா, ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களுடைய ரிலேஷன், சிறிய தந்தையருடைய மகன் நினைக்கிறேன், அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, ஹம்சா அவங்க பத்ர் போர்க்களத்தில் கொண்டுடுறாங்க. பத்ரில் ஒரு ஆளை கொண்டதுக்கு பகரமாக ஹம்சா தானே நம்ம சொந்தக்காரரை கொண்டாரு, இந்த ஹம்சாவை நீ பதிலுக்கு பழிக்கு பழி வாங்குறது அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. அப்போ இதை நீ பதிலுக்கு பதில் நீ வாங்கி ஆகணும்னு சொல்லி வஹ்ஷியை நியமித்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஹம்சா அந்த சிபாவு இப்னு அப்துல் உஸாவோட 1-on-1 அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவனை அடித்து கொன்று வீழ்த்தி விட்டார்கள். செத்து போய் ஒரு நாள் ஆனவன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி அவன் ஆயிட்டான். ஒருத்தன் அடித்து கொன்று ஒரு நாள் ஆனால் நேற்றைய தினம் கழிந்தவனை போன்று அவன் மாறிவிட்டான். அந்த அளவுக்கு அவன் செத்து போனவனாக ஃபீல்டில் விழுந்து கிடக்கிறான் என்பதை வரலாற்றில் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிற அந்த வேலையில் அடித்து வீழ்த்துறாங்க. ஒரு பாறைக்கு அடியில் வஹ்ஷி ஒளிஞ்சிருக்கிறார். ஜுபைர் இப்னு முத்தைம் கொல்ல சொன்னனால, பழி வாங்க சொன்னனால பாறைக்கு அடியில் ஒளிஞ்சிருந்து கொண்டு ஹம்சா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஹம்சா கரெக்டாக தனக்கு நெருக்கமாக வரும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, நீளமான ஒரு அம்பை எடுத்து, ஒரு ஈட்டியை எடுத்து ஹம்சா அவர்களுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி எறிகிறாங்க. எரிஞ்சால் அது மர்மஸ்தானம் வழியாக நுழைந்து பின்னாடி முதுகுப்புறமாக வெளியே வந்துகிறது. வெளியே வந்த உடனே சம்பவ இடத்துலையே ஹம்சானவர்கள் என்ன செய்கிறாங்க, குத்துயிரும் குலவீருமாக கீழே சாய்ந்து அந்த இடத்துல ஷஹீத் வீர மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டு காலம் மக்காவில் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் ஹம்சா. பத்ர் மற்றும் உஹது போர்க்களத்திலே பாதுகாப்பாகவும் அரணாகவும் தன்னுடைய சிறிய தந்தையாக இருந்தவர்கள் ஹம்சா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதன் மூலியமாக என்ன செஞ்சு இருந்துச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் வஹ்ஷி அவர்கள் நேரம் பார்த்து அடுத்ததனுடைய விளைவு ஹம்சா அவர்கள் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹம்சா அவர்களுடைய இழப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இந்த மாதிரி அடிக்கிறாங்க, போர்ணம் இருக்குது. வஹ்ஷி சொன்ன தகவலின் அடிப்படையில் பிற்காலத்தில் இந்த செய்தி நமக்கு யார் சொல்கிறா, வஹ்ஷி அவங்க தான் சொல்கிறாங்க, இப்படி நடந்துச்சு. ஒரு ரபித்தலர் போய் கேட்குறாங்க, ஹம்சாவுடைய கொலையில் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் இதை நமக்கு விவரித்து தர்றாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு. அப்போ இந்த போர்லாம் முடிஞ்சு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மக்களோட மக்களாக நான் மக்கா போயிட்டேன். மக்கா போனதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்த ஒரு 8 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சாங்க, 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே திருப்பி மக்காவுடைய வெற்றி வரும்பொழுது வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் 5-6 வருஷம் ஆயாச்சு, ஆனப்புறம் கூட இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வஹ்ஷி அவர்கள் வரும்பொழுது ஃபலம்மா ரஅனி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷி அவர்களை பார்க்குறார்கள். பார்த்த உடனே கேட்டாங்க, கால அந்த வஹ்ஷி, நீ தானே வஹ்ஷி என்பவன் என்று கேட்குறாங்க. குல்து, நான் சொன்னேன், ஆமாம் நான் தான் வஹ்ஷி. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, அந்த கத்தல்த ஹம்சா, நீ தானே ஹம்சாவை கொன்றாய் என்று அல்லாஹ் கேட்டாங்க. குல்துக்கு அது காணமினல் அம்ரி மா பலக்க,
என்ன செய்தி உங்களுக்கு கிடைத்ததோ அது உண்மைதான், நான் தான் அவங்கள வீழ்த்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூர் பாருங்கள், ஃபஹல் தஸ்ததி ஓ ஐ துகையிப வஜஹக அன்னி, என்னை விட்டு உன்னுடைய முகத்தை உங்களால் மறைச்சு கொள்ள முடியுமா? உங்களை பார்த்தா என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய நினைப்பு எனக்கு என்ன செய்யுது, ஹம்சாவுடைய நினைப்பு எனக்கு வருது. இறந்தாலும் கூட அவன் பாசத்தின் காரணத்தினால அவங்களுடைய நினைப்பு எனக்கு வருது. கொஞ்சம் உங்களால் நீங்கள் என் சபையில் வந்து நிற்கும் பொழுது இஸ்லாத்தை வந்துட்டீங்கலாம் சரிதான், உங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சு நில்லுங்களேன், என்கிட்ட காட்டாமல் நில்லுங்களேன், நான் பார்த்தா அந்த நினைவு எனக்கு வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது. அந்த ஹம்சாவுடைய வீழ்த்துதல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வஹ்ஷி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குற்ற உணர்வாயிருச்சு. என்னடா நம்ம அந்த நிலையில் இருக்கும் பொழுது ஹம்சா அவங்கள தெரியாமல் கொண்டுட்டோம், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, இவ்வளோ நமக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட அதனுடைய அந்த சுவடுகள் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யுது என்று சொன்னோடனே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாத்துக்காக, நம்முடைய மார்க்கத்துக்காக ஏதாவது ஒன்று செஞ்சாகணுங்கிற ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க, வஹ்ஷி அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த ஹிஜ்ரி 8 அந்த மாதிரியான நிலையிலேயே முசைலம்மா என்ற ஒருவன் இருந்தான். நபி தோழர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையை சொன்னான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 30 பொய்யர்கள் தன்னை நபி என்று என்ன செய்வாங்க சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ முசைலம்மா என்ன செஞ்சான்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு பங்கு தாங்க அப்படின்லாம் அவன் கேட்டு கொண்டு இருந்தான். அது தனி ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த மாதிரியான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ யமாமாவை சார்ந்த இந்த முசைலம்மா என்பவன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்துகிற மாதிரி தன்னை நபின்னு வாதிட்டுக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படையில் ஒருத்தர் தன்னை நபின்னு வாதிட்டா அவன் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு பகரமாக அபூபக்கர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹாலித் பின் வலீத் அவங்கள ஒரு படைத்தளபதியாக ஆக்கி அதில் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்றான். அதில் வஹ்ஷி இருக்கிறாரு. வஹ்ஷி என்ன செய்கிறாருன்னா இந்த போர் ரொம்ப சூடு பிடித்து செல்கிற அந்த வேளையில் கரெக்டாக குறிபார்த்து முசைலம்மாவையும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, அவருடைய நெஞ்சில் பார்த்து நல்ல ஈட்டி எறியதில் பெரிய ஆள் மாதிரி நமக்கு தெரியுது. ஈட்டியை நெஞ்சில் பார்த்து அடிக்கும் பொழுது அது நெஞ்சில் குத்தி பின்னாடி முதுகுப்புறத்தில் வந்துடுறது. இன்னொரு முஸ்லீம் பாய்ந்தோடி அவருடைய தலையில் பார்த்து உச்சந்தலையில் பார்த்து நினைச்சாரு, வாளை எடுத்து ஒரு வெட்டி அந்த முசைலம்மா என்பவனுடைய அந்த சகாப்தத்தை முடித்து விடுகிறார்கள் என்பதனை நம்மால் இந்த வரலாற்று பார்க்க முடியும். அப்போ ஹம்சா அவருடைய ஒரு கொலையை தொட்டு வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றலும், இஸ்லாத்தை ஏற்றோடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முகத்தை மறைக்கச் சொல்கிற அந்த விஷயமும், அதற்கு பிறகு அதுக்கு பகரமாக அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சியில் என்ன செய்கிறாங்க, முசைலம்மா என்பவனை போட்டு தள்ளுகிற ஒரு காட்சியும் இந்த உஹதினுடைய தொடர்ச்சியாக அந்த சம்பவங்கள் இருக்கிறனால அதையும் இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம், நமக்கு உங்களுக்கு ஒரு தகவலாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அப்புறம் போர்க்களம் சூடு பிடிச்சி என்ன செய்யுது போய்கிட்டு இருக்கு. உஹது போருக்கு வந்துடுங்க, முசைலம்மா விஷயத்தை விட்டுட்டு. போர்க்களம் ரொம்ப சூடு பிடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கு. ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் வெற்றி மாதிரி வருது. வெற்றி மாதிரி வந்தால் என்ன செய்யுது, முஸ்லீம்கள்லாம் அப்படியே இணை வைப்பாளர்கள்லாம் ஓடுறான். எங்கே போர் செய்தானோ அதுக்கு பின்புறமாக புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவங்க கொண்டு வந்த பொருட்கள்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஓடுனா என்ன ஆகி போச்சுன்னா, இந்த முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா கனிமத்து பொருட்கள் வெற்றியை பார்த்தோன்னே பெண்கள்லாம் குதிக்கிறாங்க, கால் கொலுசெல்லாம் வெளியே தெரியுது. மகிழ்ச்சியின் காரணத்தில் நம்ம வெற்றி பெற்றோம் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது கால் கொலுசுகள்லாம் வெளியே தெரிஞ்சுதுன்னு ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இணை வைப்பாளர்கள்லாம் ஓடுறாங்க. ஓடுகிற அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நிப்பாட்டியிருந்தாங்க, மலை கணவாயில் அப்துல்லாஹ் இப்னு சுபைரை நிறுத்தியிருந்தாங்க. எத்தனை பேரை வச்சு நிறுத்தியிருந்தாங்க, 50 வீரர்களை வச்சு நிறுத்தியிருந்தாங்க. அந்த 50 பேர் என்ன கட்டளை சொன்னாங்க, பறவை எங்களுடைய மாமிசத்தை கொத்தி தின்னா அந்தளவுக்கு நாங்கள் செத்து மடிஞ்சு கிடந்தா கூட பறவை மாமிசத்தை திங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ நேரம் ஆனால் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏன் உத்தரவு இல்லாமல் நீங்கள் இறங்கக்கூடாது, அல்லது அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடினா கூட நீங்கள் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த விஷயத்தை மறந்த இந்த சமுதாயம் என்ன செஞ்சிருச்சுன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களை நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு வெற்றி கிடச்சி விடுச்சு, கனிமா போர் செல்வம் என்று இந்த போர் செல்வத்திற்காக என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் ஓடுறாங்க. பத்ர் போர்க்களத்தில் போர் செல்வத்தை பிரிக்கிறதுல பிரச்சனை. இங்கே சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க, போர் செல்வத்தை, அது அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருள் தான், அதை எடுக்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, விரைந்து கனிமா வெற்றி போர் செல்வம் என்று ஓடும் பொழுது இந்த ஓடுனா பாருங்க இணை வைப்பாளன் சொல்ல முதலே பிளான் பண்ணி தான் ஆளை நிப்பாட்டினாங்க. இவங்க ஓடுனவன் என்ன செய்கிறாங்கன்னா பின்புறத்தில் வந்து பார்க்கும் பொழுது நபித்தோழர்கள் முன்னாடி நிற்கிறாங்க. இந்த மணக்கணவாய் வழியாக வரும் பொழுது நபித்தோழர்களுடைய முதுகு புறம் தெரியுது. அப்போ இதுதான் சாக்கு நினைஞ்சிட்டான். பின்னாடி வந்து நபித்தோழர்கள் அடிக்கும் பொழுது வெற்றியாக நம்ம இருக்கிறோம் என்ற ஒரு மைண்ட் செட், நம்ம வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மிக பெரும் அளவில் சேதம், வாகன சேதம், கிட்டத்தட்ட இந்த 50 பேரை நிப்பாட்டினாங்களே
அந்த 50 பேர் செய்த பிழை, அப்துல்லா இப்னு சுபைர் அவங்க அந்த பிழையை செய்யலை, அவங்க நிறுத்தத்தான் செஞ்சாங்க. இந்த 50 பேர் செய்த பிழையினுடைய விளைவு உங்களுக்கு என்ன தெரியுமா? 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டாங்க. 70 நபித்தோழர்கள் அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் அவங்க சொல்கிறாங்க, ஓ கால அப்துல்லா இப்னு சுபைர் நசைத்துமா காலலக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சொன்னாங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதை கேட்காம அவங்க கீழே போனதனுடைய விளைவு 70 நபித்தோழருங்க, 1-2 பேர் கிடையாது, 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டவர்களாக அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாமிய படை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு. 2 விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அந்த கனவு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற ஒரு வகி. அந்த வாள் உடையத ரசூலுல்லாஹ் கண்டாங்களே, இந்த நேரத்தில் அந்த துன்பம் இஸ்லாமிய படைக்கு வருகிறது. இஸ்லாமிய படை வெற்றி தான் நமக்கு என்று போர் செல்வத்தை எடுக்க சென்றவர்கள் இது மாதிரியான தாக்குதல்களை அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு அவர்கள் அப்படியே என்ன செய்கிறாங்க, மடிஞ்சு கீழே விழுற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை நம்முடைய வாழ்நாளில் நாம் கேட்கவில்லை என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இஸ்லாம் என்பது வணக்க வழிபாட்டாக மட்டும் இல்லை, போர்க்காலத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது கேட்காதனுடைய விளைவு அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க. அது விதி என்ற அடிப்படையில் வந்தாலும் கூட அந்த செயல் தவறு தானே. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை அவங்க கேட்டிருக்கணும்ல. இன்றைக்கி நமக்கும் அதுதான் பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடாக எதை சொன்னாங்களோ அதையும் நம்ம கேட்க தான் செய்யணும். ஒரு இரவு தொழுகையா, இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் 20 தொழுதாங்களா அல்லது 23 தொழுதாங்களா? எது ரசூலுல்லாஹ் தொழுதை எண்ணிக்கை? பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் அல்லாத காலத்திலும் 8+3 11 தான் தொழுதிருக்கிறாங்க என்பது தான் ஹதீஸ்களில் உள்ள ஒரு செய்தி. அதை தாண்டி 10, 3, 10, 1 என்பது தனி கணக்கு, அதை நம்ம தொழுது கொள்ளலாம். ஆனால் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் விடாமல் தொழுது வந்தது இதுதான். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி சமுதாய மக்கள் செய்கிறாங்களா? இன்னும் பாருங்களேன், 20 ரக்காயத் தொழுதால் நன்மை தானே, 3 ரக்காயத் எக்ஸ்ட்ரா வித்துரு தொழுதால் நன்மை தானே, நாங்கள் அதிகமாக தானே தொழுகிறோம். எப்படி இது அதிகமாக தொழுகிறதாகவும்? லொஹர் தொழுக 4 ரக்காயத்து, ஒரு ஆள் 5 தொழுதா ஏற்றுக்குறோமா? 5 தொழுகிறாரு, என்னென்னு கேட்டால் ஃபாத்தியா தானே ஓதிருக்கிறேன், துணை சூறா தானே ஓதிருக்கிறேன், ஒரு ருக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கிறேன், 2 சஜிதா எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கிறேன், அது திருப்பி ஓதுறேன், இதனால் ஏதாவது எனக்கு பிள்ளை இருக்குது. உங்களை விட நான் அதிகமாக தானே அழுகம் சொல்கிறேன். நீங்கள் 4 ஓதுறி, நான் 5 ஓதிருக்கிறேன். நீங்கள் 2 துணை சூறா ஓதுறிய, நான் எக்ஸ்ட்ரா துணை சூறாக்கள் ஓதிருக்கிறேன். நீங்கள் மொத்தம் 4 ரக்காயத்துக்கு 4 ருக்கு செஞ்சுருக்கிறிய, 8 சஜிதா செஞ்சுருக்கிறிய, நான் 5 ருக்கு 10 சஜிதா செஞ்சுருக்கிறேன், கூட தானே இருக்குன்னு சொன்னால் அது எப்படி நம்ம வழிகேடுன்னு சொல்லுவோமோ அது மாதிரி தான் இது வழிகேடு. இப்போ இன்னும் சுண்ணத்தான தொழுகைனால இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சுபூடைய முன்சுண்ணத்து எத்தனை? 2. நன்மன் சொல்லி 4 தொழலாமா? ரசூலுல்லாஹ் என்ன காட்டி கொடுத்தாங்க? 2 தானே. அந்த மாதிரி இரவு தொழுகை என்பது ரசூலுல்லாஹ் என்ன காட்டி கொடுத்தாங்களோ அதை தொழுதுட்டோம்னா பிரச்சனை இல்லை. வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேட்டோம் என்றால் மறுமையில் மாட்ட மாட்டோம். வாழ்வியலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறதை கேட்டோம்னா நம்ம தப்பித்துக் கொள்வோம். இன்றைக்கி வட்டி என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி இருக்குது? வட்டி என்பது வணக்க வழிபாட்டில் வராது, வாழ்வியல் தடை. வட்டி என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி சதகா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், வியாபாரத்தை வளர்க்கிறான், அதில் பரக்கத்து இருக்குது, சதக்காவே அல்லாஹ் பெருக்குகிறான் என்றாலும் நம்மளால் ஹதீஸ்கள்லையும் குர்ஆன் வசனங்கள்லையும் பார்க்க முடிகிறது. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயம் வட்டிக்கு செல்கிறார்களா இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கி கடன் வாங்குறவங்கள பாருங்களேன். அத்தியாவசியத்துக்கு யாராவது கடன் வாங்குறாங்களா? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு யாராவது கடன் வாங்குறாங்களா? வீடு ஒழுகுது, நீரில் தண்ணியில் வெயில எங்களை பாதுகாத்து கொள்ள முடியல அப்படின்னு கடன் வாங்குறாங்களா? மருத்துவத்துக்காக கடன் வாங்குறாங்களா? எது அத்தியாவசிய தேவை அதை பார்த்து கடன் வாங்கக்கூடிய சமுதாயமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. எதுக்கு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க? கடன் வாங்குறது ஃபுல்லாக ஆடம்பரத்துக்கு, பைக் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இன்னும் பிஸ்னஸை பெருக்கணும், இப்படிங்கிறதுக்கு கடன் வாங்கி சிக்கி தவிக்கிற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிடுச்சு. ஏன்னா வாழ்வியலில் இன்றைக்கி இந்த கடன்கிற அந்த பொருளாதார விஷயத்தில் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தவறளிக்கிறாங்க. கடன் என்பது ஹலால் தான். ஹலாலாக கடன் வாங்கினா கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழு வைக்கிற பற்றியலா? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருந்தால் நம்ம கடன் பட்டு இறந்துட்டோம், யாருமே அடைக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழு வைப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவையை விட்டு நம்ம தவறிடுவோம். ஒவ்வொரு தொழுகையின் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பாதுகாப்பு கேட்டது இந்த கடனை கொடுத்தான். எல்லா பாவத்தை விட்டும் கடனை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. ஒரு நபித்தோழர் கேட்கவும் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இந்த அளவுக்கு நீங்கள் கடனை குறித்து பாதுகாப்பு தேடுறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ஒரு மனுஷன் கடன் பட்டால் ஃபைன்ன ரஜுல இதா குரிம ஃபஹதிஸ கதப ஓ வாய்த அஹ்லஃப, அவன் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், அவன் பொய் பேச ஆரம்பித்து விடுவான் என்று 2 காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்மால் ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி அனுமதிக்கப்பட்ட கடனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எவ்வளோ தவிர்த்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வாழ்வியலில் ஏன் இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயம் இல்லை?
சகட்டு மேனிக்கு கடன் வாங்குவது, அது இந்த ஸ்கூல் முடிஞ்சு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறது, காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக இடத்தை அடகு வைப்பது, தங்க நகை அடகு வைப்பது வட்டி இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு நகையை கொடுத்துவிட்டு திருப்பி அதே தொகையை கொண்டு நகையை மீட்டுவதில் பிரச்சனை இல்லை. எத்தனையோ இஸ்லாமிய ஜமாத்துகள் அப்படி வச்சுருக்கிறாங்க. அது பிள்ளை இல்லை. வட்டி கட்டுறாங்களே இல்லையா, வட்டி கட்டி அதை மீட்டுறாங்களே இல்லையா, இந்த வட்டிக்கு உங்களுக்கு போகிறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? எந்த துணிவின் அடிப்படையில் போகிறீங்க? அனுமதிக்கப்பட்ட ஹலாலான கடனுக்கு மார்க்கம் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குன்னு சொன்னால், மார்க்கம் தடை செய்த அந்த வட்டிக்கு இன்றைக்கி பாருங்கள், ஃபோன் வச்சுருந்தா இஎம்ஐ, பைக் வச்சுருந்தா இஎம்ஐ, கார் வச்சுருந்தா இஎம்ஐ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்றைக்கி எல்லா கடைகளும் என்ன சொல்லிட்டாங்க, 1000 ரூபா கட்டினால் போதும் உங்கள் வீட்டுக்கு ஏசி வந்துடும், சம்மர் ஆஃபர். ஏன்னா 1000 ரூபாய்க்கு ஏசி கொடுக்குறான், முன்பணமாக 1000 கட்டினா போதும். மீதியெல்லாம் என்ன செய்யணும், மாதத்தவணையாக 45,000 ரூபா ஏசினா நீங்கள் ஒரு 10 மாதம் நீங்கள் 2 கட்டினா எவ்வளோ வரும், 20 வரும். 3 கட்டினா 30 வரும். வைங்களேன், நீங்கள் 4 சில்லறையாக கட்டணும். 4500 கட்டின காசை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருக்கும். பேப்பர் சார்ஜ் அந்த சார்ஜ்னு சொல்லி ரெடி கேஷில் எடுத்தால் 45,000 ரூபா. நீங்கள் தவணை முறையில் கட்டினா எவ்வளோன்னு சொன்னால் இது வட்டி தானே. இவன் உங்களுக்கு நல்லதாக செய்கிறான், நல்லாவும் நாடக்கூடியவனாக தான் நீங்கள் நினைக்கலாம். ஏழைங்களும் இந்த வாங்கணுங்கிறதுக்காக செய்கிறான், அப்படிலாம் கிடையாது. ஏழையும் அதை வாங்கணும்னு சொன்னால் அவன் அதே ரேட்லலாம் கொடுக்கணும், இல்லை ரேட்டை குறைச்சலாம் கொடுக்கணும். ஏழைகள் மீது பாசம்லாம் கிடையாது. அந்த போர்வில் என்ன செய்கிறாங்க, இவர்கள் பணத்தை சுரண்டுகிறார்கள் என்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதார விஷயத்தில் தங்களுடைய வாழ்வியலில் சரியில்லாத காரணம் எத்தனை குடும்பங்கள் நடுரோட்டு அணிக்கி. மகளிர் குழுக்கள் எடுத்துக்கோங்க, வட்டி என்ற போர்வையில் இதெல்லாம் செல்கிறாங்களோ வட்டிக்காரன் வந்து திட்டுறான், வீடு புகுந்து தவறாக பேசுகிறான், பெண்கள் இருக்கிற இடத்துல ஆணாக வந்து அப்பப்போ கூச்சலிட்டு கொண்டு இருக்கிறான். அதில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள், லீகல் அஃபேர்ஸ்லாம் பலது அதில் உருவாகுவதை சமுதாயத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஏன் இந்த பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று ஹராமாக்குனாங்கன்னா நின்றணும். அந்த போர்க்களத்தில் நீங்கள் மலையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க, நின்றுருந்தால் அவ்வளோ பாதிப்பு வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை என்றைக்கு நாம் மீறக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வணக்க வழிபாடுகளாக இருந்தால் மறுமையில் அதனுடைய தண்டனை அனுபவிப்போம். இழிவை வாழ்வியலாக இருந்தால் உலகத்தில் என்ன செய்வோம், அதனுடைய தண்டனையை நம்ம அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியலை நம்ம என்ன செய்யணும், சரிப்படுத்த வேண்டும். அடுத்து இந்த உஹது போர்க்களத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, இப்படி எல்லாரும் துன்பப்பட்டு பின்னாடி இந்து காஃபியர்களை அடித்த அந்த தாக்குதலை இஸ்லாமிய படையினால் தாங்க முடியாதனுடைய விளைவு எல்லா துன்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஆளாகி விடுகிறார்கள். இப்படி ஆளானோடனே முஸ்லீம்கள் படை அப்படியே சிதறடிக்கப்படுகிறது. எல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படியே போர்க்களத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க, அங்கே செய்வதறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடுவதில் பலவிதமான குழப்பங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து விடப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தனித்து விடுறாங்க. எதிரிகள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து என்ன செய்கிறாங்க, கொலை செய்வதற்கு வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் 7 அன்சாரிகளும் 2 முஹாஜிர்களும். அன்சாரினா யார்? அன்சாரி என்றால் மதீனாவை பூர்வீகமாக கொண்டு யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களோ அந்த ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கு யாரெல்லாம் உதவுனாங்க பாருங்கள், அன்சார் என்ற வார்த்தைக்கு அதிகம் உதவி செய்தவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் உதவி செய்தவர்கள், தங்களுடைய வியாபாரத்தில் பங்கு கொடுத்தது, தங்களுக்கு வீட்டுகளில் அவங்களை இணைச்சி வச்சது, சாப்பாடு கொடுப்பதற்காக இணைத்தது, வியாபாரத்தில் அவர்களுக்கு பல்வேறு விதமான விளை நிலங்களை கொடுத்து அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் உட்பட சில நபித்தோழர்கள் கொடுத்தாங்களே, அந்த மாதிரியான நிகழ்வை ஏற்படுத்தி உதவி செஞ்சனால அந்த சகோதரத்துவத்துக்கு இவர்கள் மையக்கருவாக இருந்த காரணத்தினால வரலாற்றில் இவங்க அன்சாரிகள் என்று அழைக்கப்படுறாங்க. முஹாஜிர்கள்லாம் யார்? மக்காவிலிருந்து இன்னும் பல இடத்துல இருந்து, மேக்சிமம் மக்கா தான், மக்காவிலிருந்து யாரெல்லாம் நாடு துறந்தார்களோ, ஹாஜிர்னா என்ன அர்த்தம், நாடு துறந்தவர், ஹிஜ்ரத் செய்தவர் என்ற அர்த்தம். அந்த ஹிஜ்ரத் செய்தவர்லேருந்து அந்த கணக்கு தான் ஹிஜ்ரி. ஹிஜ்ரி ஒன்றுனா என்ன, ஹிஜ்ரி ஒன்றுனா ஹிஜ்ரத் செஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஹிஜ்ரி 10னா எத்தனை, ஹிஜ்ரத் செஞ்சு 10 ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ 1446 ஹிஜ்ரி அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு 1446 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஹிஜ்ரி என்றாலும் முஹாஜிர் என்றாலும் இது எல்லாமே ஒரே சொல்லிருந்து பிறந்தது தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். முஹாஜிர் என்றால் மக்காவாசிகள், அன்சாரிகள் என்றால் மதினாவாசிகள். அப்போ மதினாவாசிகளில் 7 பேரும் மக்காவாசிகளில் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிரிகள் நெருங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு வாய்ப்பாக சொல்கிறாங்க, மை ருத்துஹு அன்னா வலகுல் ஜன்னா. 2 வார்த்தை தான், மை ருத்துஹு அன்னா வலகுல் ஜன்னா. யார் இவங்கள்டேருந்து என்னை பாதுகாக்கிறீர்களோ வலகுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அன்சாரிகளில் ஒரு நபர் எழுந்துகிறார். எழுந்து எதிரியை நோக்கி செல்கிறார். சென்றால் அவர் கொல்லப்படுகிறார். மீண்டும் எதிரிகள் நெருங்குறாங்க. ரசூலுல்லாஹ் மை ருத்துஹு அன்னா வலகுல் ஜன்னா. 2வது ஒரு மனிதர் போகிறாரு, அவரும் குத்தி கொல்லப்படுறார். 3வது ஒரு மனிதர் போகிறாரு, அவரும் குத்தி கொல்லப்படுகிறார். 4வது ஒரு மனிதர் போகிறாரு, அவரும் குத்தி கொல்லப்படுகிறார். 5வது போகிறாரு, 6வது போகிறாரு. சுப்ஹானல்லாஹ், அன்பு சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இறைவனுக்காக, இறை தூதருக்காக தங்களுடைய உயிரை இந்த உலகத்தில் நாங்கள் இழக்க தயார் என்பதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக 7 நபித்தோழர்கள்
அன்சாரிகளில் 7 நபர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் கொல்லப்படுறாங்க. அல்லாஹ் ஒருத்தர் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம சகோதர அன்சாரிகள்கிட்ட நம்ம நீதியாக நடக்கலையே. ஏன்னா முஹாஜிர்கள் நம்ம தான் போருக்கு தகுதியான, அவங்க நம்ம அரவணைச்சவங்க தான். நம்மளை அரவணைத்தவங்க நினைச்சிட்டாங்க. 7 பேர் நமக்காக அந்த காலத்தில் மொத்தம் 9 நபித்தோழர்கள் உயிரை விட்டுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் போகிறாரு, கொல்லப்படுறாரு. 2வது போகிறவர் பார்க்குறாரு, கொல்லப்பட்டவரை குத்துயிரும் குல உயிருமாக ரத்தம் சிந்தி சதைகளும் எலும்புகளும் நரம்புகளும் துண்டாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு கிடக்கிறார். அதை பார்த்து விட்டு 2வது நபர் போகிறார். அதை 2 பேர் கொல்லப்பட்டதை பார்த்து 3 போகிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த போர்க்களத்திலே இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டு சதைகள் கிழிக்கப்பட்டவர்களாக, நரம்புகள் வெட்டப்பட்டவர்களாக, எலும்புகள் குத்தி கிழிக்கப்பட்டவர்களாக கிட்டத்தட்ட 6க்கும் நெருக்கமான நபித்தோழர்கள் அங்கு செத்து கிடக்கிறார்கள். அதை கண்களால் பார்த்து விட்டு அவர்கள் எப்படி வெட்டப்பட்டார்கள், எப்படி துடிதுடித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செத்தார்கள் என்பதை பார்த்தும் கூட அடுத்ததாக ஒரு நபித்தோழர் கிளம்பி செல்கிறார் என்றால் இந்த செய்தியில் நமக்கு விளங்குகிறது, சுவனம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மாதிரி சுவனம் ஒரு தலைப்படுத்து, சுவனத்தில் ஆறு எப்படி இருக்கும் தெரியுமா, சுவனத்திலே பாலாறு எப்படி இருக்கும் தெரியுமா, சுவனத்திலே சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, சுவனத்திலே மாளிகை எப்படி இருக்கும் தெரியுமா, சுவனத்திலே ஆடை எப்படி இருக்கும் தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அரை மணி நேரம் பேசவெல்லாம் இல்லை. மை எருத்துகு அண்ணா உலகுல் ஜன்னா, யார் இங்கிருந்து பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் ஜன்னா என்ற ஒரு வார்த்தையை சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு இத்தனை நபித்தோழர்கள், தனக்கு முன்பாக பல நபித்தோழர்கள் செத்து பிணமாக இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தும் கூட அதற்கு பிறகு போய் உயிரை விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் எப்படி உயர்ந்து நிற்கிறது, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதனை இஸ்லாமிய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். போர், உஹது போர், இப்படியான ஒரு நேரத்தில் மிகப்பெரிய தவறு செய்து வெற்றிக்கு வருகிற அந்த வேளையிலே வெற்றி கை நழுவி போய் இஸ்லாமிய படைகள் சிதறடிக்கப்பட்டு புறமுதுகு காட்டி ஓடுகிற ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்காக இங்கு 7 நபித்தோழர்கள் உயிரை விட்டு தருணத்திலே கிடக்கிறார்கள். இப்படியான நிலையிலே உஹது போர்க்களம் அப்படியே நீண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு என்ன நடந்தது என்ற பிற்பாடை அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே நாம் காண்போம் என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.